உங்களையே முன்னிறுத்தாதீர்கள். உங்களையே முன்னிறுத்தாதீர்கள். டு நாட் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். அதைத்தான் பவுல் 5ஆம் வசனத்திலே தீர்க்கமாக சொல்லுகிறார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், அதாவது எங்களையே முன்னிறுத்தாமல், எங்களையே முன்னுக்கு தள்ளாமல், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் பொருட்டு உங்கள் வேலைக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பதுதான் சரியான மொழியாக்கும். இயேசுவின் பொருட்டு எங்களை உங்கள் வேலைக்காரர் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அறிமுகம் செய்கிறோம். இவ்விதம் தங்களை தாங்களே முன்னுக்கு தள்ளாத, முன்னிறுத்தாத, தம்பட்டம் அடித்துக் கொள்ளாத, பெருமை பாராட்டாத 4 பேர் என்னை அதிகமாக திருமுறையிலே கவர்ந்தார்கள். அந்த 4 பேரும் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களை உங்கள் முன்னால் இன்று நான் நிறுத்த விரும்புகிறேன். 1, பேட்ரியார்க் ஜேக்கப், கோத்திர பிதாவாகிய யாக்கோபு. ஆதியாகமம் 32ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்திலே அவன் கொடுக்கிற சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலாய் அமைந்திருக்கிறது. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நமக்கு கூட இது பொருந்தும். 1, 2. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இந்த நினைவு எப்பொழுதும் நம்முடைய கண் முன்னால், நம்முடைய மனக்கண் முன்னால் நிற்கட்டும் பிரியமானவர்களே. இதைத்தான் அந்த பாடலை இயற்றிய அந்த தேவ மனிதன், great things he has taught us, great things he has done என்று அவ்வளவு அழகாக அவர் அதை எழுதி வைத்தார். Great things he has taught us and great things he has done. பெரிய காரியங்களை அவர் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அடுத்து ஒரு பிரின்ஸ், ஒரு அரசனை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். 1, சவுல் அரசன். 1 சாமுவேல் 9ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வப்பொழுது நம்முடைய நினைவுக்கு ஆவியானவரால் கொண்டு வரப்படுமானால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 21ஆம் வசனம், அப்பொழுது சவுல் மறுமொழியாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திர குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்வானேன்? ஒரே ஒரு பிரச்சனை சவுலை பொறுத்தளவிலே, ஆரம்பத்திலே விதமாக தன்னை தாழ்த்தினான். நாளாவட்டத்திலே, இறுதி காலத்திலே சாமுவேல் இதே வார்த்தைகளை சொல்லி அவனை எச்சரிக்க வேண்டியதாயிற்று. 15ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தை பாருங்கள், 17ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தீர்க்கன் சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர்? அப்பொழுது அல்லவோ கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆரம்பத்தில் நல்ல தாழ்மையாக இருந்தான். பின்னால் வர வர அவன் இதை மறந்துட்டான். அவன் தீர்க்கதரிசி ஞாபகப்படுது, எப்பா நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நான் ஒன்றுமே இல்லை, என் கோத்திரமும் ஒன்றும் இல்லை, என் குடும்பம் ஒன்றும் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னியே. அப்போ தானே அவனை உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்குனாரு. இப்போ உனக்கு கர்வம் வந்துருச்சே, நீ இப்போ இப்படி ரெண்டகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவனை நினைவுபடுத்துறாரு. இது சவுல். ஆனால் நமக்கு இன்னொரு அரசன் இருக்கிறார், அதே காலத்தில் வந்தவர். அவர் பெயர் தாவீது அரசன்.
ஆனால் தாவீதை பொறுத்தளவில் நான் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுதான் உண்மையான கிரேட்னஸ், அதுதான் அவனுடைய பெருமை. 2 சாமுவேல் 7ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்திலே பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, இது தாவீதினுடைய கடைசி நாட்கள். அவன் எப்படி எல்லா காரியங்களையும் முடிக்கிறாங்கிறத கடைசி வார்த்தைகள் வருது. நீங்கள் அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வர வர அவனுடைய கடைசி வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இப்போ நாத்தான் இதெல்லாம் சொன்ன பொழுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் இவ்வளோ வந்துட்டேன் ஆண்டவரே. அங்கே பாருங்க, ஒரு ராஜா என்ன சொல்கிறான், ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்தான், வர வர அதை மறந்துட்டான். பட் இங்கே தாவீது இவ்வளோ மகிமையான ஒரு ஆட்சி முடிந்த பிறகு, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டிலே தாவீது நட்சத்திரம் தான், ஸ்டார் ஆஃப் டேவிட் தான். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, இது வரைக்கும் நீர் என்னை கொண்டதுக்கு நான் ஏமாத்திரம், என் வீடு மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். துவக்கத்தில் தாழ்மையை காத்துக்கொள்கிற அநேக ஊழியர் நாளாவட்டத்தில் தாழ்மையின் அரிச்சுவடுகளையே மறந்து விட்டனர். தாங்கள் எங்கோ இருந்து குதித்தது போல் அவர் நினைக்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் பாடினான், நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. இந்த பாடலே எப்பொழுதும் நம்முடைய பாடலாயிருக்கும். இதுதான் திருப்பாடல். இதுதான் நம்ம எப்பொழுதும் சரியான சமதளத்தில் நிறுத்தக்கூடிய வரிகள் அடங்கிய பாடல். இந்த பாடலை இயற்றிய அருமையான மறைந்த எமில் அண்ணனுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு பேட்ரியார், ஒரு கோத்திரப்பிதாவை பார்த்தோம், ஒரு அரசன், ஒரு பிரின்ஸை பார்த்தோம். இப்பொழுது ஒரு தீர்க்கனை பார்ப்போம். அவன் புதிய ஏற்பாட்டிலே அவன் பெயர் வந்தாலும் அவன் பழைய ஏற்பாட்டிலே தொடர்ச்சியான ஒரு தீர்க்கன். அவன் பெயர் யோவான் திருமுழுக்கினன். மத்தேயு 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால், யார் வேண்டுமானாலும் யாரையும் தண்ணியில் முக்கி எடுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய திறமை வேண்டியதில்லை. என்ன முக்கிற ஆளை விட்டுறக்கூடாது, எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்கு, நான் நிறைய பார்த்துருக்கேன். அவன் பாவம் தத்தி தலை, ஏற்கனவே நான் பாவத்தில் வந்து வெளியே வந்திருக்கிறேன், இந்த அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அது ஒன்று தான் திறமை, போட்டு எடுத்துடணும். அதான் அவன் சொல்கிறான், யோவான், நானே தண்ணியில் முக்கிய எடுக்கிறேன், அது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை அதில். ஆனால் ஆவியினால், பரிசுத்தாவினாலும் பரிசுத்தாக்கினாலும் அவர் ஞானஸ்நானம், அது யாரும் மனுஷனால் செய்ய முடியாது. அது only the God can do it because it's a divine thing. அதான் அந்த பாயிண்ட் அதில் அவர் கொண்டு வர்றாரு. இது ரொம்ப சாதாரணம், பட் அவர் அதை செய்கிறார். அப்படிப்பட்டவர் ஒருவர் வருகிறார். அது மட்டுமல்ல, நீர் யாரு? நான் மணவாளனும் இல்லை, மணவாட்டியும் இல்லை, மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். மணவாளனுடைய ஃப்ரெண்டு, இங்கிலீஷ் சொல்லணும்னா பெஸ்ட் மேன், தோழன். மாப்பிள்ளை தோழமும் இல்லை, அதான் மாப்பிள்ளை தோழன். எங்கே போயிட்டார்? மணவாட்டினா சொல்லியிருக்கலாம். இப்போ எத்தனை பேர் மணவாட்டின்னு தம்பட்டு அடிக்கிறாங்க. அது கூட இல்லை, நான் மணவாளனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவரை பார்த்துதான் சொன்னார், பெண்களிடத்திலே பிறந்தவர்களிடத்திலே யோவானை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. நான் சொல்றான், யோவான்
மண்ணில் இருந்து உண்டானவன் பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், விண்ணகத்திலிருந்து வந்தவரோ பரத்துக்குரிய காரியங்களை அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் அவர் பெருகணும். அவனை குறித்துதான் இயேசு சொன்னார். அவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தருமே கிடையாதுப்பா, ஒருத்தரும் கிடையாதுப்பா. இதை விட ஒரு பெரிய சாட்சி நமக்கு அதுதான் நமக்கு வேணும். அவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் பிரகாசிக்கிற வெளிச்சம் அல்ல, பிரகாசிக்கிற ஒளி அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற ஒளி. நம்ம எரியாம பிரகாசிக்க விரும்புகிறோம், அதான் பிரச்சனை. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எரிந்து பிரகாசிக்கிற, அப்ப எரியும் பொழுது கரையும், அந்த கரைஞ்சாதான் அந்த பிரகாசம். இதுதான் முக்கியமான சத்தியம். தன்னை அவன் கரைக்கிறான். சிறுகணும்னு சொல்றோம், அதுக்கு என்னெல்லாமோ எஃபர்ட் எடுத்திருப்போம். கொஞ்சம் கூட நம்ம அவர் முன்னால் அப்படி உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ எஃபர்ட் எடுத்தான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தனது பார்வையில் சிறியவனாய் தெரிந்ததே திருமுழுக்கினன் யோவானின் பெருமை. The greatness of John the Baptist was that he appeared small in his own sight. I like it. I like that statement. ஒரு பேட்ரியார் கோத்திரப்பிதாவை நிறுத்தினேன், ஒரு பிரின்ஸை நிறுத்தினேன், ஒரு அரசனை நிறுத்தினேன், ஒரு ப்ராஃபட்டை நிறுத்தினேன், இப்பொழுது ஒரு சாமிஸ்டை நிறுத்துகிறேன், ஒரு சங்கீதக்காரனை நிறுத்துகிறேன். அவன் பெயர் தாவீது. அவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல. புழுன்னா என்ன? புழுனா அதுக்கு எலும்பு கிடையாது, அது எதையுமே ரெசிஸ்ட் பண்ணாது. நசுக்குனா அப்படியே நசுக்கிடும். மனுஷன் கூட இல்லைப்பா, நான் ஒரு புழுப்பா. அதை சொல்லிவிட்டு ஏசாயா 55:3 நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைத்தது பாருங்கள். ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளினாய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவேன். எங்க போறா பாருங்க, ஏசாயா எங்க போறாரு? தாவீதுக்கு போறாரு. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஏன்னா அவர் தன்னை ஒரு மனுஷன் கூட இல்லை, அவர் புழுங்கிற அளவுக்கு அவர் தாழ்த்தினாரு. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் சேரியட்ல போய் அப்படியே நின்றுகிட்டு கமான் அப்படின்னு சொல்லலை. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, he entered the presence of the Lord and he sat before him இருக்கு. தரையில் உட்கார்ந்தார். ராஜா தரையில் உட்கார மாட்டான், sat before. அப்படி உட்கார்ந்துட்டு தான் சொல்றாரு, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துருக்கணும், என்ன 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 ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீ கண்டிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவ மனிதனுக்கு தான் ஆண்டவர் நித்திய கிருபைகளை அருளினார். அதே வார்த்தையை அப்போஸ்தலர் 13 நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியமாக இருந்தால், பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரும் ஒரு லூக்காவை புதிய ஏற்பாட்டில் எழுதுறாரு, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை எழுதுறாரு. அப்போஸ்தலர் 13:34 பாருங்க. அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய இரக்கத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய கிருபையை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய காருண்யத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே தாவீது தேவனுக்கு முன்பாக இருந்து அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. Your gentleness has made me great, oh God. That was his testimony towards the end of his life. நல்ல வெளிப்பாடு. தாழ்மை உள்ளவர்களுக்கே ஆண்டவர் கிருபை அளிக்கிறார், உண்மைதான். ஆனால் நமக்கு கிருபை மட்டும் இருந்தால் போதாது, அதிக கிருபை வேணும். நான் அதான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு கிருபையெல்லாம் ரட்சித்துட்டு, அது ஒரு ஜென்ரல். எனக்கு கொஞ்சம் அதிக கிருபை வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா?
வாருங்கள், யாக்கோபு 4 அத்தியாயம் 6 வசனம். யாக்கோபு 4 அத்தியாயம் 6 வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான அடிக்கோடிடுங்க. கிருபையை மட்டும் இல்ல, அதிகமான கிருபையை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஊழியத்தில் நமக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க கிடைக்க, நம்முடைய பெயர் பிரஸ்தாபமாக ஆக, அநேக காரியங்களிலே நாம் மேலே ஏணிப்படியில் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே ஒரு மேட்டிமை சிந்தை வேண்டாம், எனக்கு எட்டாத காரியங்களிலே நான் தலையிட வேண்டாம், பால் மறந்த சிறுபிள்ளையை போல நான் என் ஆத்மாவை அமர பண்ணுகிறேன் ஆண்டவரே என்கிற மனப்பான்மை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சாதாரண கிருபை அல்ல, அதிகமான கிருபையை அவர் அளிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவை அது ஒன்றுதானே. அதிகமான கிருபை தானே இன்று நம்முடைய தேவை. அதற்குரிய சாவி உங்கள் கையில் தான் இருக்கிறது. தாழ்த்துங்கள், இதற்கு மேல் தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களை தாழ்த்துங்கள். ஒரு ஊழியக்காரன் எனக்கு சொன்னார், ரொம்ப படிக்காத ஊழியக்காரர், நான் வாலிபனாக இருக்கும்போது சொன்னார், நான் மறந்துடுறதே இல்லை. அவர் என்ன சொன்னா தெரியுமா? தம்பி, கட்டில் படுத்தா கீழே விழலாம், பாயில் படுத்தா கீழே விழ முடியாது. I call this crystallized wisdom. இதான் என் ஞானம். எப்பொழுதும் பிரியமானவர்களே, பாயிலேயே படுங்க. அது பேக் பெயினுக்கு முதுகு வலிக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. மட்டுமல்ல, மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களுக்கு புகழ் பாடுவார்கள். நீங்கள் ஒருவேளை உங்களை உயர்த்தாமல் இருக்கலாம், மற்றவர்கள் உங்களுக்கு கை தட்டுவார்கள், கை குலுக்குவார்கள், உங்களை குறித்து பெருமிதமான வார்த்தைகளை அடுக்குவார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை போல ஆண்டவர் பக்கமாக அவையெல்லாம் திருப்பி விடுங்க. அவர் தான் அதற்கு பாத்திரர். அவர் பக்கமாக எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி விடுங்க. ஒரு அரசன் இருந்தான், அவன் பெயர் ஏரோது. அவன் யெகோவா தேவனை வணங்குகிறவன் அல்ல, அவன் ஒரு புறவினத்தான், யூதர் அல்லாதவன். ஒரு நாளிலே ஒரு பெரிய சொற்பொழிவாற்றுகிறான், நல்ல சொற்பொழிவு. He was a good orator and that was a good oration. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, பா, இப்படி ஒரு ஸ்பீச்சா, இப்படி ஒரு ஆரேஷனா, இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்றார். மக்கள் சொன்னதில் தப்பு இல்லை, என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த மகிமையை தேவன் பக்கமாக திருப்பாததால் ஆண்டவர் அவனை புழு புழுத்து சாகும்படி அடித்தார். சும்மா சாகலாமா? போதுமே, புழுத்து புழு புழுத்து 4 நாளைக்கு பிறகு தான் புழுத்து புழுத்து வரும். பட் இவர் சாகும்போதே புழு புழுத்து தான் செத்தார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் அல்லாத, யெகோவா தேவனை அறியாத ஒரு அரசனிடத்திலேயே ஆண்டவர் அவ்வளவு கண்டிப்பாக இந்த மகிமையை தொடுகிற காரியத்திலே இருந்திருப்பாரானால், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எவ்வளவு கண்டிப்பாக இருப்பார். ஒருபோதும் நாம் அதை மறந்து விடக்கூடாது. பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவுக்கு போகிறார்கள். அங்கே சப்பானியா இருந்தவனை தூக்கி எழுப்புகிறார்கள். அவன் உடனே குதித்து ஓடுகிறான். உடனே மக்கள் மாலைகளை கொண்டு வந்தார்கள், எருதுகளை கொண்டு வந்து பலியிட ஆயத்தமானார்கள். பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள்? கூட்டத்தை விட்டு ஓடி சத்தமாக தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, ஏன் இப்படிப்பட்ட வீணான காரியங்களை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டங்களிலே there is even organized garlanding. ஆர்கனைஸ்டு கார்லாண்டிங். எத்தனை பேர் மாலை போடணும், என்னென்ன மாலை வரணும், என்னென்ன பூ கொண்டு வரணும், எல்லாம் ஆர்கனைஸ்டு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. எங்கே இருக்கிறோம் நம்ம? எங்கே இருக்கிறோம் நம்ம? ஓடினாங்களே, கிழிச்சிட்டு ஓடினாங்களே. ஆண்டவரே, அந்த பவுலையும் பர்னபாவினர் அன்றைக்கு அவ்வளவாக பயன்படுத்துறதற்கு காரணம், இன்றைக்கு நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை.
அன்றைக்கி நேற்று என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அங்கிள், ஒரு சின்ன கேள்வி அங்கிள், ரொம்ப நாளாக அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன், நிறைய புக்கு படிச்சிருக்கேன், பட் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்ல. தம்பி கேளுங்க தம்பி அப்படின்னு. ஏன் அங்கிள் இந்த ரொம்ப ஸ்பெக்டாகுலர் மிரக்கிள்ஸ் இல்லை, கண் கவரும் பெரிய அற்புதங்கள், முடவன் அப்படி நடந்து ஓடுனது, குஷ்டரோகி சுகமானது, இப்படிலாம் நானும் பார்க்கல, பார்த்தவங்களையும் நான் பார்க்கல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். நல்ல கேள்வி. அப்போ பல காரணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய மகிமையை கையாள நாம் இன்னும் பக்குவப்படவில்லை, நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இன்னும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரல. ஒரு க்ளோரி ஆஃப் ஒரு காரியம் நடக்குமானா அந்த க்ளோரி எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம இன்னும் மெச்சூர் ஆகலை. நம்ம அதை ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக வச்சுக்குவோம். நம்ம ஊழிய முன்னேற்றத்திற்கு ஒரு ஏதுவான கருவியாக அந்த அற்புதத்தை நாம் பயன்படுத்துவோம். அது ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய பிஸ்னஸுக்கு அவர் என்ன சப்ளை பண்ணுவாரா இதெல்லாம் மிரக்கிள்? ஆனால் அது மாதிரி ரொம்ப நடக்காது. நமக்கு அந்த பக்குவம்லாம் இன்னும் வரணும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அவ்வளோ பெரிய கண்கவரும் அற்புதங்கள் இன்னும் நமக்கு நடக்கலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இது ஒரு காரணம். உங்களையே முன்னிறுத்தாதீர்கள். இதில் ஒரு 3 முக்கியமான பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். 1, கட்சி மனப்பான்மை உருவாகுமானால் மக்களது கவனத்தை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புவது தலைவர்களுடைய கடமை. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்சியாக அவர்கள் பிரிந்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் கேட்கிறார், நீங்கள் யாருடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றீர்கள்? உங்களுக்காக மரித்தது யார் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை கொண்டு நிறுத்தி அந்த சர்ச்சையை அப்படியே தீர்த்து வைத்தார். அவர் சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தேன். அந்த கொஞ்சம் பேர் கூட 1-2 பேர் தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் அப்போல்லாம் ரெஜிஸ்டர் வச்சு எழுதுறது கிடையாது. இன்னும் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு கேள்வி, அவர் ஏன் ரொம்ப பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல தெரியுமா? அதில் பிரச்சனை வந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் பவுல் ஞானஸ்நானம் சும்மாவா? அது ஒரு வந்திருக்கும். அவர் ரொம்ப தெரிஞ்சு ஞானி தான். சும்மா 1-2 பேருக்கு அங்கே எங்கே ஒரு அவசரத்தை கொடுத்தாரு, மறுபடியும் நிறைய பேர் கொடுக்கல. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல தெரியுமா? சீஷைகளை கொடுக்க வச்சுட்டாரு, அவர் கொடுக்கல. ஏன்னா அவன் தம்பட்டம் அடிச்சிருப்பான். என்னதான் சொல்லுடா, இது ஏசுநாதர்கிட்ட வாங்கின ஞானஸ்நானம் பண்ணவே இல்லையே. உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பிரதர் ஸ்டான்லி இதில் தான் தவறிட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூரில் இந்த பிளஸ் ஒரு ரிவைவோன்னு சொல்லி நடக்கும். ஆசீர்வாத முகாம், உயிர்மீட்சி முகாம். ஆசீர்வாத முகாம் ஆண்களுக்கு, உயிர்மீட்சி முகாம் பெண்களுக்கு. 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் சொன்னாங்க, அங்கே எங்களுக்கு யாருன்னா கொடுங்கம்பாங்க. 300 பேர் தொட்டிக்குள்ளே வருவாங்க. எத்தனை ஊழியக்காரங்க இருந்தால் அவங்கள பார்த்து ஆளுக்கு 10 பேர் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற அறிவு எனக்கு இல்லையே. நான் தானே கொடுத்தேன் 300 பேருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் சொல்லலாம் ஒரு 10,000 20,000 பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருப்பேன். அது ஒரு பக்கம். பட் என்னுடைய உடல் ஊழியக்காரர் சுற்றி நின்னாங்களே, அவங்கள பாட்டு பாட விட்டுட்டு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். என்ன எல்லாரும் சொன்னாங்க, பிரதர் என்ன இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. பட் அதுக்கு நான் பலியாயிட்டேன்ல, நான் செய்ய தவறு. இந்த சத்தியம் எனக்கு அன்னைக்கு புரியல. ஜனங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் பேசி உடம்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். பீப்புள் ஒருத்தருக்காக ஞானஸ்நானம் கொடுக்கணும். அது சாதா வெயிட்னா பரவாயில்ல, சிலதெல்லாம் தாங்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கல. என்ன சொல்கிறேன்னா, தப்புங்கிறேன்னா அப்படி செய்திருக்கூடாது. ஏன்னா நிறைய மிஷினரிகள் இருந்தாங்கல்ல, ஆளுக்கு ஒரு 20 பேரை நீங்கள் கொடுங்க. நான் ஏன் சொல்லலைன்னு நான் இன்னும் யோசிக்கிறேன். நான் ஊழியத்தில் நான் செய்த தவறுகளில் அது ஒரு பெரிய தவறு. இரண்டாவதாக, மற்றவர்களை வசப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த நாம் நினைக்கக்கூடாது. We should not become authority over other people. We should become only helpers. வசனம் குறிச்சிங்க, 2 கொரிந்தியர் 1:24. We are ambassadors. நாம் ஸ்தானாதிபதிகள் தான், ஆனாலும் அதிகார தோரணையில் அல்ல. 2 கொரிந்தியர் 5:20 வாங்க, அழகா இருக்கு பாருங்க.
2 கொரிந்தியர் 5:20 என்ன அருமையாக இருக்கு பாருங்க. நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆனாலும் கூட நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த டேர்ம் பார்த்தீங்களா? ஸ்தானாதிபதினா என்ன தெரியுமா? அம்பாசடர், அமெரிக்கன் அம்பாசடர் சீக்கிரம் நீங்கள் ஹலோ பிரதர் ஹவ் ஆர் யூ போக முடியுமா? முடியாது. அம்பாசடர்னா இட்ஸ் a big status. So we are ambassadors for Christ. Just because we are ambassadors, we are not speaking to you with authority. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். We beseech you, we want to help you. அந்த ஆட்டிட்யூட் பாருங்க, அந்த ஸ்பிரிட்டை பாருங்க. ஊழியக்காரர்களே, விசுவாசிகளிடத்திலே இவ்வித மனப்பான்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் உங்கள் விசுவாசிகளை பயமுறுத்தாதீர்கள். ஊழியக்காரரே, சபை மேய்ப்பர்களே, ஆயர்களே, ஒரு நாளும் உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. உரிமையே கிடையாது. No pastor has any authority to threaten any member of the congregation. ஒரு நாளும் பயமுறுத்தக்கூடாது. நோ. புத்தி சொல்லலாம், வேண்டிக் கொள்ளலாம், ஆலோசனை கூறலாம். இன்றைக்கு நம்ம அநேகர் நம் பல திருத்தங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் வந்து ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு பணியாளன் என்கிற தத்துவத்திலே நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நான் இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஊழியக்காரர் என்பதை விட வேலைக்காரர் என்பது நல்ல வார்த்தை என்று சொன்னேன். நம்ம இந்த சர்வன்ட்டுங்கிறதுக்கு வந்து இந்த ஊழியக்காரர் நம்ம மொழிபெயர்த்துட்டோம். ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா சர்வன்ட்னா வேலைக்காரர்னு அர்த்தம். அந்த மினிஸ்டர்னு சொல்கிறோம் பாருங்க ஆங்கிலத்தில், அந்த மினிஸ்டருங்கிற வேர்டு கூட அது வந்து லாட்டின்ல இருந்து வந்த வேர்டு. அந்த லாட்டின்ல இருந்த அந்த மினிஸ்டருங்கிற வேர்டில் தான் என்ன இருக்கு தெரியுமா? மைனஸ்ங்கிற வேர்டு வந்துச்சு. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அந்த மினிஸ்டர்னாலே கீழே இறங்கி போய் உதவி செய்கிறவர் தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, மினிஸ்டர்னா அதை நினைக்கிறோம். ஊழியக்காரர் அல்ல. ஊழியக்காரர்னா தலையில கழிக்கிறவன் ஊழியக்காரன் இல்லை, காலை பிடிச்சி கலவுறது தான் ஊழியக்காரர். அதான் ஊழியம். விசுவாசிகளுடைய கால்களை கழுவி விடுவதுதான் ஊழியக்காரனுடைய ஊழியம். ஆண்டவரே, என்றைக்கு இவ்விதமான சீர்திருத்தம் எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே நுழையும், இவ்வித சீர்திருத்தங்களை கொண்டு வர இன்னொரு மார்ட்டின் லூத்தரை எங்கள் நடுவில் இருந்து எழுப்ப மாட்டீரா என்று கதறுவோம். திருச்சபை சீர்திருத்தம், சர்ச் ரிஃபர்மேஷன். அன்றைக்கு ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நமக்கு தேவையானது பெண்டிகாஸ்டல் ரிஃபர்மேஷன். திருப்புங்கள் எல்லாரும் 1 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்திற்கு ஒரு முக்கியமான திருத்தத்தை நான் உங்களுக்கு அதில் சொல்ல விரும்புகிறேன். உங்களில் சிலருக்கு அது சற்று வியப்பாக இருக்கலாம். 21 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவனும் மனிதரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையவை. நீங்கள் தேவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். மறுபடியும் சொல்ல நல்ல கவனிங்க. ஊழியர் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம், ஊழியர் தேவனுக்கு சொந்தங்கிறோம். அது தப்பு. ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் கரெக்ஷன் இது. விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் அல்ல, ஊழியர் தான் விசுவாசிகளுக்கு சொந்தம். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன சொல்கிறோம்? விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம்னு சொல்கிறோம்.
ஊழியர் கிறிஸ்துவுக்கு சொந்தம்னு சொல்கிறோம், கிறிஸ்துவ தேவன் அதை கொஞ்சம் அப்படி மாற்றிட்டோம். அதில் தான் வந்து நான் அந்த சுழியில் தான் எல்லாமே மாறி போச்சு. ஊழியக்காரரே, கொஞ்சம் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருங்க. உங்களுடைய பிற்கால ஊழியம் கனி நிறைந்ததாய் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும். விசுவாசிகளை ஊழியர் சேவிக்கின்றனர், கிறிஸ்துவை விசுவாசிகள் சேவிக்கின்றனர், தேவனை கிறிஸ்து சேவிக்கிறார். எனவேதான் கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்னார், இதோ என் தாசன், behold my servant. சபை என்பது சங்கிலியாகி விடக்கூடாது. சர்ச் should not become a clutch. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க பிரதர்ன்னு சொன்னாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங், அவ்வளோதான். இன்னும் சரியான டோஸ் வரல, கொஞ்சம் ஸ்ட்ராங். தலைமத்துவத்தில் பிரியம் கொள்ளாதிருப்பதே தலைமத்துவத்திற்கு முதல் தகுதி. I'll say that again. Disinterestedness in leadership is the first qualification for leadership. ஏன்பா வாப்பா, நான் உன்னை வந்து ஒரு முக்கியமான ஊழியத்துக்கு, ஐயோ வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அப்படியே வாயெல்லாம் குளறும், எனக்கு ஒன்றும் சரியாக வராது. வாயை உண்டாக்குனது யார்? வா, நான் உன்னை அனுப்புகிறேன். உன்னை நான் நாடுகளுக்கு தீர்க்கனாக மாற்றப்போ, ஐயோ நான் சிறு பிள்ளை, எனக்கு பேசக்கூட தெரியாது, நீ வா. தேவனால் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்ட தலைவர்கள் திருச்சபை சரித்திரத்தில் என்றாலும் சரி, வேதாகம சரித்திரத்தில் என்றாலும் சரி, இதற்கு நான் தகுதி என்று சொல்லி மார்தட்டி கொண்டு முன் வந்தவர்கள் அல்ல. நான் தகுதியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக புலம்பினவர்கள் தான். இந்த சத்தியம் திருச்சபையால், கிறிஸ்தவத்தால் மறக்கப்பட்டதால் தான் நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை சண்டைகள், வழக்குகள், வழக்குமன்ற வழக்குகள், சர்ச் எலெக்ஷன்ஸ், ஷேம். இது ஒரு பெரிய வெட்கக்கேடு நமக்கு. ஆண்டவரே, இவ்விதமான நிந்தைகளை எங்கள் திருச்சபை வளாகங்களிலிருந்தும் வட்டாரங்களிலிருந்தும் அகற்றிவிடும் ஆண்டவரே என்பது நமது ஜெபமாயிருக்கட்டும். சமுதாயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக திருச்சபை மாற வேண்டும். சபை போக்கிற போகிலேயே சமுதாயம் போகும். As the church goes, so goes the world.